ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு குருட்ட ஒரு சீடர் ஓவியம் வரைகிறத பற்றி அவர்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்ருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட ஓவிய பயிற்சி எடுத்துகிட்ருக்கிறார் அந்த சீடர். அந்த சீடர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான ஜாடி வரைகிறார். ஜாடி வரைஞ்சி அதில் நல்ல அழகான கலர்ஸ், வண்ணங்கள், அழகான கலர்ஸ் எல்லாம் பூசி பெயிண்ட் பண்ணிவிட்டு குருட்ட போய் காமிக்கிறார். குரு பார்த்தோன்னே அவன் ரொம்ப அழகாக இருக்குது, உன்னோட ட்ராயிங் ரொம்ப அழகாக இருக்குது, உன்னோட நீ கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது, பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு குரு. உடனே சீடருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வீட்டில் போய் நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு நல்லா வந்துருச்சுன்னு விட்டுறக்கூடாது, வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார். உடனே ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு அந்த சீடர். அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அழகழகான ஓவியங்கள் வரைகிறாரு, அழகாக பெயிண்ட் பண்ணுறாரு, அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார். வரைஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, என்ன நீ வரைஞ்சிருக்க, இந்த சைடு கொஞ்சம் சரியில்லையே, இதை கொஞ்சம் மாற்று, இந்த பக்கம் பர்ஃபெக்டாக வரலை, அதுமாதிரி நீ கொடுத்துருக்க கலரும் சரியில்லை, அந்த கலர் காம்பினேஷன் சரியில்லை அப்படின்றார். உடனே இவர் சீடர் மறுபடியும் வேறு ஒரு இதை எடுத்து மறுபடியும் அழகாக ட்ராயிங் வரைஞ்சி மறுபடியும் பெயிண்ட்லாம் பண்ணுறார். மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, இல்லை இன்னும் பக்காவாக வரல, இன்னும் நல்லா வரல, இன்னும் பர்ஃபெக்டாகவே வரல, இன்னும் நீ வேறு மாதிரி வரையணும், நல்லா இல்லை அப்படின்றார். மறுபடியும் வரைகிறார். இருந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு நொய்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குறை சொல்கிறார். இவருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை பக்கத்தில் உட்காந்து யாராவது அங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்காங்க வைங்களேன், நமக்கே ஒரு படபடப்பாக இருக்கும், நமக்கே அந்த காரியத்தை உருப்படியாக செய்ய முடியாது. சரியா? நீ பக்கத்தில் உட்காந்து உன் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, நீ நல்லா எழுது அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், நம்ம ஹேண்ட் ரைட்டிங் உருப்படியாகவே வராது. அது மாதிரி அவருக்கு ட்ராயிங்கு வரல, கையெல்லாம் நடுங்குது. உடனே அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய குருட்ட ஓவியம் கற்றுக்கிட்ட, அவர் பேரை நீ கெடுத்துருவோம் போல இருக்கே, உன்னோட அவ்வளோ பெரிய டேலண்டான குரு, அப்போ உன்னோட படைப்புகள்லாம், உன்னோட ட்ராயிங்கெல்லாம் எப்படி இருக்கணும், நீ என்ன இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்க, இப்படி நல்லாவே வரைய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இந்த சீடர் இருக்கார்ல, அவருக்கு மனசு படப்படாது, அவர் மேலேயே அவருக்கு வெறுப்பாக வருது. என்னடா நம்மளால் ஏன் வரைய முடியல, நம்மளால ஏன் உருப்படியாக கலர் பண்ண முடியல, வரைய முடியல ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். மறுநாள் குருவை பார்க்க போகிறார். குரு என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப திறமையானவன், உன்னோட திறமை இன்னும் உனக்கு தெரியல, நீ ரொம்ப திறமையானவன் தான், ஆனால் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு உன்னைய பாராட்டினாங்களோ இல்லாட்டி உன்னை குறை சொல்கிறாது காதில் கேட்டேன்னு வச்சுக்கோ, உன் கவனம் அதில் வராது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற கவனம் போச்சுன்னா நீ செய்கிற செயல் உருப்படியாகவே இருக்காது. நீ உன் கவனம் செதற விடாமல் நீ செய்கிற செயலில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு குரு சொல்கிறார். அப்படி தானே? நீங்களே அதெல்லாம் நீங்கள் உங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேனாலும் சரி, யாருமே நம்மள்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறவங்களையோ நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களையோ பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? நம்மளை பாசிட்டிவாக நம்ம பூஸ்டாக நம்ம பேசிட்டு நீ பண்ணுப்பா, உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பர்சனை தான் பக்கத்தில் வச்சுக்கணும். பக்கத்தில் உட்காந்து நோயின்னு உன்னால் பண்ண முடியல, நீ நல்லா செய்யலை, நீ நல்லா வரல, நீ நல்லா பேசலை, நீ நல்லா எழுதலைன்னு சொல்கிறவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கூடாது. அவங்க பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. ஓகேவா? நம்மளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள்கிட்ட பாசிட்டிவாக பேசுகிறவங்கள மட்டும்தான் நம்ம கூட வச்சுக்கணும். நெகட்டிவாக பேசுகிறவங்கள நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அதில் தப்பே கிடையாது. அப்போ தான் நம்ம வளர முடியும். நம்ம செய்கிற செயலும் பர்ஃபெக்டாக இருக்கும். 100% பர்ஃபெக்ட் கொடுக்க முடியும். அப்போ தான். சரியா? உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.